ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோம்னா Glowroad. சரிங்களா? இந்த ஆப்போட வேலை என்னன்னா, நம்ம வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நான் உங்களுக்கு எப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது மூலமாக நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பெர் டேக்கு ஒரு 300 400 கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதை என்னென்ன ப்ராசஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம கொண்டு போனால் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலேயே உங்களுக்கு வந்து இது கேட்கும், லாகின் கேட்கும். நீங்கள் லாகின் கீழே வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் போயிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வந்து நிற்கும். சரிங்களா? இதில் என்னென்ன யூஸ்னா, உங்களோட வந்து ப்ரொஃபைல் ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ப்ரொஃபைல் ஓகே கொடுத்தேன். அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. விஷ் லிஸ்ட் நம்ம அமேசான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், டோட்டலாக எல்லாமே அதே தான். இது வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட். சரிங்களா? ஒரு ஷாப்பிங் வெப்சைட் தான். இது நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுறேன். உங்களோட பேர் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேங்க் டீட்டெயில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துருங்களா? ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்சில் இருந்து எல்லாமே டோட்டலாக இதில் A to Z எல்லாமே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பழைய நோக்கியா மாடல் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து ஆஃபர் இது பார்க்க போகிறீங்கன்னா, ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டீங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது, இவ்வளோ ரூபாய்க்குள்ளே பார்க்குறோம், ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே டோட்டலாக வந்துடும். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் காட்டிடுவாங்க அதுலேயே. இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இதுலேயே பை பண்ணுறதுலேயே பை ஒன் கெட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நிறையா இருக்கும். நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இது வேணாம், நான் கேட்டகரி வைஸாக செலக்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் கேட்டகரி ஓகே கொடுத்துட்டு கேட்டகரி வைஸாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அதில் வந்து ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏர்னிங்ஸோட ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டு கிரியேட் யுவர் ஆன்லைன் ஷாப். சரிங்களா? இது வந்து இப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ன்ற மாதிரி. சரிங்களா? அவங்க வந்து ஒரு சேல் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு கமிஷன் பண்ணி தருவாங்க. பட் ஆனால் அந்த கமிஷன்னா உங்களுக்கு வரதை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டில் வந்து என்னென்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ப்ரமோட் பண்ணோம்னா கம்பெனி வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ன்றது தரும். சரிங்களா? ஏன்னா இந்த இதில் எப்படின்னா, நம்ம வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதில். சரிங்களா? கிரியேட் யுவர் ஓன் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. கிரியேட் யுவர் ஆன்லைன் ஷாப். இது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணும்போது அது வந்து உங்களோட நேம் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் தான் உங்களுக்கு போகும். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி ஏதாவது ஒரு நேம் உங்களோட நேம் கொடுத்துருந்தா உங்களோட நேம் போட்டு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு போய் நிற்கும். அது கீழே வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்திருக்கும். சரிங்களா? அது ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கிரியேட் ஆன்லைன் ஷாப் இருக்கு பார்த்தீங்களா? அது ஓகே கொடுத்தனே இந்த அபிஸ்ட் ஷாப்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் வந்துடும். இதை வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணும்போது நான் இந்த பேர்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அவங்களுக்கு டோட்டலாக போயிடும். நம்ம கடை வச்சுருக்கோம், நம்ம வந்து ஷாப் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம், நம்ம பொருளை வந்து அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் வந்து என்டர் யுவர் மார்ஜின் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் வந்து ஒரு 15% நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 10% கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? கிரியேட் ஆன்லைன் ஷாப்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்செட்டு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஹெட்செட்டை வந்து அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹெட்செட். சரிங்களா? ஒரு ஹெட்செட் ஓகே கொடுத்துறேன். இந்த ஹெட்செட் வந்து 190 424 ஹெட்செட்டு. சரிங்களா? அதை நான் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்து இது வந்து ஷேர் பண்ணுறது எப்படின்னா, ஷேர் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஷேர் கலெக்ஷனை கிளிக் பண்ணாலே அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டோட்டலாக காப்பி வரும். நீங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து அப்படியே டேரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? ஷேர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேட்டெல்லாம் போகாது. என்ன ரேட்டுன்னு இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்குது பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஷேருக்குமே ஒரு 5 ரூபா கிட்ட தருவாங்க. அது வந்து ஒரு 1 மந்த்லேருந்து 4 மந்த்துக்குள்ள அந்த சும்மா 5 ரூபா தருவாங்க நீங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதுக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு பைனோ இருக்குது பார்த்தீங்களா? அது பைனோவை கொடுத்துருங்க. இந்த பைனோவை கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பின்னாடி போயிடும். சரிங்களா? நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஹெட்செட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, நான் இந்த ஹெட்செட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
இப்போ இந்த ஹெட்செட் வந்து பை நவ் கொடுத்தாச்சு. இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேடிஎம் மூலமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. சரிங்களா? இந்த கேஷ் ஆன் டெலிவரியை பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 ரூபா ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணோம்னா ஒரு 10 ரூபா வந்து நம்மளுக்கு இதில் லாபம் வர மாதிரி போட்டிருக்காங்க. அதை நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ், சிஓடி சார்ஜ் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? எல்லாமே ஃப்ரீன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களோட டீட்டெயிலு. இப்போ நீங்கள் 424 ரூபா அந்த பொருள். சரிங்களா? இந்த பொருளை வந்து நீங்கள் எவ்வளோக்கு விற்க போறீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு ரெட் கலர் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 424 ரூபா அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து 500 ரூபான்னு சொல்ல போகிறீங்க. சரிங்களா? 500 ரூபான்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களோட மார்ஜின் எவ்வளோ? 76 ரூபா. கஸ்டமருக்கு எவ்வளோ போகும்னா 500 ரூபான்றது தான் போகும். இந்த டோட்டல் கஸ்டமர் டோட்டல் ப்ரைஸிங் இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட பில் பேமெண்ட்ல வந்து 500 ரூபான்னு தான் போகும். 424 ரூபான்னு சொல்லிட்டு போகாது. 424 ரூபான்னு சொல்லிட்டு போகாது. 500 ரூபான்னு மட்டும் தான் போகும். நீங்கள் வந்து அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கஸ்டமரோட அட்ரஸ், சரிங்களா? அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கு டெலிவரி போனதுக்கப்புறம் அவங்க அந்த பார்சலை வாங்கினதுக்கப்புறம் காசு கொடுத்தால் மட்டுமே போதும். உங்ககிட்ட முன்னாடியே காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் இதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி பேமெண்ட் வருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன் நான். சரிங்களா? பேக் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஓகே கொடுத்துருக்கோங்க. ப்ரொஃபைலுக்கு கொடுத்தோன்னே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஷேர் பண்ணது வந்து என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஹெட்செட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெட்செட் வந்து நிற்கும். இந்த ஹெட்செட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்கலாம். இதோட ரேட் என்னன்றதை நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிக்கலாம். மாற்றி சொல்லிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரேட்டு சொன்னீங்கன்னா அந்த ரேட் வந்து கரெக்டாக அதே ரேட்டில் இருக்கணும். மாற்றிடவே கூடாது அதை. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இருக்கும். இப்போ வந்து ஆர்டர், சரிங்களா? அந்த ஆர்டரை நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த ஆர்டரை ஓகே கொடுத்தேனே எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே போயிடுது எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். நம்மளோட மார்ஜின் எவ்வளோ வந்துட்டு பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு சாரீ வந்து போட்டிருக்கேன். அந்த சாரீக்கு வந்து என்னோட மார்ஜின் வந்து 81 ரூபா. சரிங்களா? எல்லாத்தையும் டோட்டலாக பண்ணிவிட்டு நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு போகும். அது மாதிரி ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி டவுசர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் எதனாலும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். ஏன்னா இதில் வந்து முக்கியமானது என்னன்னா நம்மளோட ஏர்னிங் எவ்வளோ. சரிங்களா? அந்த ஏர்னிங் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏர்னிங் வந்து நம்மளுக்கே காட்டிடுவாங்க. இதை வந்து எப்படி வந்துச்சு இந்த ஏர்னிங்கு அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து 81 ரூபா, இன்னொரு ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். அதனால 137 ரூபா. சரிங்களா? நீங்களே இதை பார்த்துக்கலாம். சாதாரண ஒரு நார்மல் ஒரு ப்ராடக்ட்டுக்கே வந்து 81 ரூபா எனக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் எனக்கு காட்டிடுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு இந்த ஃபேண்ட்டு போட்டிருந்தேன், அதை ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே எனக்கு 81 ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு விற்றுக்கலாம் அதில். சரிங்களா? அது மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எப்படின்னா ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ரீ. சரிங்களா? அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்வைட் ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறீங்க. அவங்க வந்து 300 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? அந்த கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த கிரெடிட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். அந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்னாலும் பண்ணிக்கலாம். இதில் காமிச்சிருக்க ஃப்ரீ ப்ராடக்ட்டை ஃபுல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷனு. அது போக வந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்றது ட்ரெண்டிங் கேட்டகரி. சரிங்களா? அது இப்போதைக்கு என்னென்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ எல்லா ட்ரெண்டிங்கான கேட்டகரியும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே என்னென்ன வந்துடும் அதிலேயே. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது போக வந்து இதில் வந்து நமக்கு வந்து கார்டு ஸ்க்ராச்சஸ் கார்டு இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்க்ராச்சஸ் கார்டை நிமிஷம் காட்டுறேன் நான். நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வேலெட்டில் இப்போ நான் 5 ரூபா நான் வந்து பண்ணேன் பார்த்தீங்களா? ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு 5 ரூபா வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த 5 ரூபா வந்து நமக்கு வந்துடும். அந்த 5 ரூபா வந்து 22 ஆகஸ்ட் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னொரு 3 நாள் வந்து ஐ மீன் 1 நாள் எப்படி கொடுத்துருக்கான். ஓகே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். இந்த 5 ரூபான்றதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது. இந்த 10 ரூபான்றதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, ஆர்டர் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து கழிஞ்சிரும். ஸோ நம்மளோட மார்ஜின் ஒரு 80 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறோம், இல்லை 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறோம். அது போக வந்து அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 100 ரூபா எக்ஸ்பைரி ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த 100 ரூபா வந்து எனக்கு 14ஆம் தேதி வந்திருக்கு. எனக்கு 18ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இந்த 14ஆம் தேதி நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த 80 ரூபா போக இது ஒரு 100 ரூபா. ஸோ டோட்டலாக நம்மளோட அமௌண்ட் வந்து 180 ரூபான்ற மாதிரி வந்திருக்கும். இது நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து நிறைய நீ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களை வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஏற்றிட்டே இருப்பாங்க. என்னோட வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் மட்டும் இருக்குன்னு பாருங்கள். 100 ரூபா 100 ரூபான்னு எத்தனை தடவை வந்துருக்கு பாருங்கள். 5 ரூபா 300 ரூபா ஒரு தடவை எக்ஸ்பைரி ஆகி பாருங்க. 300 ரூபா இன்னொரு தடவை. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இப்போ இந்த 300 ரூபா இருக்கிறப்ப நான் யாருக்காவது நான் இது பண்ணியிருந்தேன்னா, ஏன்னா அந்த 7 நாள் வரையும் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 300 ரூபாயை
இந்த 7 நாளைக்குள்ள வந்து நான் வந்து ப்ராடக்ட் நான் சேல் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு இந்த ரூ. 80 போக ஒரு ரூ. 300 வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ அப்பனா வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்ககிட்டருந்து ஃப்ரீயாவே அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ற மாரி. இப்ப நீங்களே ஆர்டர் பண்றதா இருந்தாலும், அந்த ரூ. 300 ஆச்சு உங்களுக்கு நீங்களே கரெக்டான அமௌண்ட் வச்சு நீங்க ஆர்டர் பண்ணிடலாம். இப்ப நீங்க அந்த ரூ. 300 இருக்கும்போது அந்த கோட நான் போட்டிருந்தேன், இன்னொருத்தவங்க நான் சேல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரூ. 380 எனக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? இது மாதிரி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் கார்டு இருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ் கார்டை ஓகே கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து டெய்லி ஸ்க்ராச்சஸ் கார்டு வரும் உங்களுக்கு. அந்த ஸ்க்ராச்சஸ் கார்டெலாம் பாருங்க, நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ரூ. 38 ரூ. 39 அப்படி கூகுள் பேல என்னென்னலாம் வருதோ அது ஃபுல்லாவே இதில் இருக்கும். எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் கார்டு பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ ஏதாவது ஸ்க்ராச்சஸ் கார்டை ஓப்பன் பண்ணோம், எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரூ. 2 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இன்னொரு ஸ்க்ராச்சஸ் கார்டுக்கு அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஸ்க்ராச்சஸ் கார்டு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 2 யூஸ் பண்ணால் ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு யூஸ் பண்ணால் தான் முடியும். சரிங்களா? அந்த ஸ்க்ராச்சஸ் பண்ணுறதுல வந்து ₹6 வந்திருக்கு. சரிங்களா? அது வரையும் டோட்டலாக இது வரையும் இவ்வளோ நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ரூ. 35 ரூ. 44 ரூ. 48 எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்களோட வேலெட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ உங்கள் வேலெட்டில் நீங்கள் ஆட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ₹2 அந்த ஸ்க்ராச்சஸ் கார்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அது வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வேலெட்டில் ஆட் ஆக நீங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்கிட்ட அவங்க காசு வாங்கிடுவாங்க. நீங்கள் மார்ஜின் அமௌண்ட்டோட தான் உங்களுக்கு பில்லு போகும். நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. உங்களோட பில்லில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ண உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெரிஃபைட் செல்லர் அவார்டுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு ஆர்டருக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ரெஃபரலுக்கு 50 ரெஃபரல் வந்துச்சுன்னா கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். நார்மலாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இவங்களோட ப்ராடக்ட்டை பூரா நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டே இருங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ வந்து டெலிகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஒரு 500 பேரை சேர்த்துட்டிங்கன்னா 500 பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ப்ராடக்ட் அனுப்புங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து யாராவது ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ஒருத்தவங்க வாங்குறப்ப நீங்கள் வந்து அது எவ்வளோ அமௌண்ட், நீங்கள் மார்ஜின் அமௌண்ட் ₹10 ₹20 உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ராச்சஸ் கார்டு வந்து டேரெக்டாக போகிறது எப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் கார்டு தான் போகும். ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ண உங்களுக்கு அதுவே தெரிஞ்சிடும். ஏர்னிங்கில் போயிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே பார்த்துக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, எதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா அதில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. வீடியோவும் பார்த்துக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்டு அதுக்கு நீங்கள் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து ஒரு அகாடமி மாதிரி. இது வந்து எல்லாத்தையும் கோர்ஸில் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இது. சரிங்களா? அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து லேடிஸ்க்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் என்னென்ன ப்ராடக்ட்டை எல்லா பேரும் விரும்புவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லாத்தையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த குரூப்பில் ஆட் பண்ண சொல்லுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ஷேர் பண்ணால் மட்டும் போதும். வேறு எந்த வேலையுமே இல்லை உங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ராடக்ட். சரிங்களா? உங்கள் குரூப்பில் உள்ளவங்களோட இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன ஏஜில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி ஏஜில் இருக்கவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஏஜ்காரங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து அதில் போடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 கூட போடுங்க. சரிங்களா? ஒரு 20 ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 2-3 சேல் ஆகும். அந்த 2-3லையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ₹200 ₹100 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் கார்டு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்க்ராச்சஸ் கார்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 5 ரூபா பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ₹50 ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ டோட்டலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 2 ப்ராடக்ட் நீங்கள் விற்றீங்கன்னா 2 ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ₹400 ஒரு நாளைக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது 2 ப்ராடக்ட்டு. இதில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணணும்னா நல்லா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேர் பண்ணி குரூப் வந்து 2-3 குரூப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு குரூப்லையும் நான் வந்து வேறு லெவலில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அமேசான் இதெல்லாம் வாங்குவீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அமேசானில் வந்து ஒரு ரேட் இருக்குது. அந்த ரேட்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ அந்த பீஸோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் கேமரா ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதில் கேலரி கேட்டோம். கேலரி ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிக்சர் அதை வச்சுருக்கீங்களோ அந்த பிக்சரை ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு இந்த சாரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து காமிச்சிடும் அதுவே. சரிங்களா? மேலாப்பில் கொண்டு வந்துடும். அதோட ரேட்லேருந்து எல்லாமே கொடுத்துரும். அதுக்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீயான்னு பார்த்துக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீன்னு இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்ககிட்ட ரேட்டு சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியை பார்க்காம நீங்கள் வந்து ஒரு ₹50 கூட ஊற்றிங்கன்னா ₹50 கேஷ் ஆன் டெலிவரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த ₹50 வராது, கேஷ் ஆன் டெலிவரியாக போயிடும். ஸோ அதனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி எவ்வளோ, ஃப்ரீயாக என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ப்ராடக்ட் தான் அதில் போடுவாங்க. சப்போஸ் கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் ஒரு ₹30 ₹10 அந்த மாதிரி சம்திங் தான் அது இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது. பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.